என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை துதிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என்
உயிரான இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன் என் உயிரை நான் உம்மை துதிப்பேன்
இனி காண்பதில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் 2003 ஊழியக்காரர் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றும் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுது அதை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2043க்குள் தேசத்தில் 2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒடிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலைபோல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டு கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெரும் துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும், ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும், ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு சாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும். ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வானமண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியலில் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்களை ஆகாயத்து பறவைகள் தின்னும். எடுத்து புதைக்க அரசாங்கமே வராது. அப்பேற்பட்ட இயற்கை பேரழிவுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும். நிலநடுக்கமும் வரும். நீர்த்தேக்க அழிவுகள் வரும். ஜலப்பிரளயமும் வரும். புயலும் வரும். பொல்லாத வியாதிகளும் வரும். பாலும் தேனுமல்ல, இனி பஞ்சமும் பட்டினியும் தான் தேசத்தில் வரும். கொள்ளை நோய்களும் கொடுமைகளும் நடக்கும். கர்த்தர் பிஞ்சுகளையும் சேர்த்தே அழிக்கிறார். அழித்து தன் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாவத்தை குறித்துள்ள ஊழியம் தேசத்தில் விதைப்பது குறைவு, ஆசீர்வாதத்தை குறித்துள்ள ஊழியம் அதிகம் என்கிறார். வருகையை குறித்துள்ள ஊழியம் மிக மிக குறைவு என்று குமுறுகிறார். கடையோர பிரதேசத்திற்கு மகா பேரழிவு. ஜனங்கள் பெருமளவு அழிந்து போவார்கள் ஜலத்தால். உலகிலேயே இப்படி ஒரு அழிவா என கேட்கும்படி தேசம் பாழாய்ப்போகும். மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும்.
நோவா காலத்து அழிவுகளுக்கு ஒப்பான பேரழிவு. அதே 40 நாட்கள் ஜலம் வற்றி போகாது. கல் மழையினாலும் கர்த்தர் வாதிப்பார். கொடூரமான செயல்களால் அரசு இயந்திரம் முடங்கி போகும். சோதோமுக்கு நெருப்பால் அழிவு. இந்த தேசத்திற்கு ஜலத்தாலும் நிலநடுக்கத்தாலும் கடும் மழையாலும் புயலாலும் பயங்கர அழிவு. மனித நடமாட்டமே இருக்காது. மறுபடியும் செப்பனிடப்படாதபடிக்கு இடித்து போடுவார். இனி அந்தி கிறிஸ்துவின் தாக்கத்தால் சபைகள் இடிக்கப்படும். துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் அக்கிரமங்கள் அதிகமாகும். உங்கள் ஊரை நீங்களே ஃபோட்டோ பிடித்து வையுங்கள். அழிவுக்கு பின் பார்க்க பிரயோஜனப்படும். இந்த தேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நிலை ஏற்படும். ஆள் அரவமற்ற தேசமாகும். மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் ஜனம் ஏன் தான் வாழ்கிறோம் என்று சொல்லி தவிக்கிற அங்கலாய்க்கிற காலம் இதோ சமீபமாகும். சில பகுதிகளில் பிணங்கள் மீன்கள் போல் நெல்மணிகள் போல் கிடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஒழிந்து போகும். எங்கும் விபச்சாரம் வெளிப்படும். ஜாதிகள் அற்றுப்போகும். மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து